வணக்கம். 3 செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசுக்குரிய 50% ஒதுக்கீடு பெற சட்டப்பூர்வ நடவடிக்கை. சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி திட்டவட்டம். பட்டானூர் நிலத்தை விற்பனை செய்த பின்னர் ஏஎஃப்டி ஊழியர்களுக்கு விஆர்எஸ் தொகை. சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தகவல். தந்தை பெரியார் பிறந்தநாள் கொண்டாட்டம். காமராஜர் சாலையில் உள்ள உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர் அரசியல் கட்சியினர். இனி விரிவான செய்திகள். புதுவை மாநிலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்குரிய 50% இடங்கள் கிடைக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி உறுதியளித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது காங்கிரஸ் உறுப்பினர் லட்சுமி நாராயணன், அதிமுக உறுப்பினர் அன்பழகன் ஆகியோர் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் வசூலிக்கப்படும் கல்வி கட்டணம் எவ்வளவு என்றும், கல்வி கட்டண நிர்ணய குழுவில் பெற்றோர் சங்கத்தை சேர்க்க அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினர். அதற்கு முதல்வர் ரங்கசாமி, சென்டாக் மூலம் அனுப்பி வைக்கப்படும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணமாக 2.25 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்றும், இதன்படி 171 கோடி ரூபாய் கல்வி கட்டணமாக தரப்படுகிறது என்றார். அப்போது குறுக்கிட்ட காங்கிரஸ் உறுப்பினர் ஜெயக்குமார், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் 50% இடஒதுக்கீடு தர வேண்டும் என ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அரசு அனுமதி வழங்கியது என்றும், இந்த விஷயத்தில் அரசு மனசாட்சியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். அதற்கு முதல்வர் ரங்கசாமி, தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 50% இடங்களை பெறுவது தொடர்பாக கோப்புகள் தயார் செய்யும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்நேரத்தில் குறுக்கிட்ட திமுக உறுப்பினர் நாஜிம், கடந்த திமுக ஆட்சியின் போது 50% இடங்கள் தர வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் துவங்க அனுமதி வழங்கப்பட்டது என்றும், ஆனால் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை கூடுதலாக கட்டணம் வாங்க அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தினார். இதே கருத்தை வலியுறுத்தி காங்கிரஸ், அதிமுக உறுப்பினர்கள் பேசினர். இதன் பின்னர் பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்திற்கேற்ப புதுவை மாநிலத்தில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசுக்குரிய 50% இடங்கள் கிடைக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பட்டானூர் நிலத்தை விற்க மத்திய அரசின் அனுமதி கிடைத்ததும் அதன் மூலம் கிடைக்கும் தொகையில் ஏஎஃப்டியில் விருப்ப ஓய்வு பெற்றவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி கூறினார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் புருஷோத்தமன், ஏஎஃப்டி தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளம் எப்போது வழங்கப்படும் என்றார். இதனைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் லே ஆஃப் கொடுக்க மாட்டோம் என்று அறிவித்துவிட்டு தற்போது லே ஆஃப் தரப்பட்டுள்ளது என்றும், விருப்ப ஓய்வு பெற விண்ணப்பித்தவர்களில் 21 பேர் மரணம் அடைந்துவிட்ட நிலையில் எப்போது விருப்ப ஓய்வு பணத்தை தரப்போகிறீர்கள் என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, ஏஎஃப்டியை நவீனப்படுத்தி நடத்த வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்றும், இதற்கான நிதி மத்திய அரசிடமிருந்து கிடைக்கவில்லை என்பதால் லே ஆஃப் தரப்பட்டுள்ளது என விளக்கமளித்தார். மேலும் பட்டானூர் நிலத்தை விற்க மத்திய அரசிடம் அனுமதி கோரியுள்ளோம் என்ற அவர், இதற்கான அனுமதி கிடைத்தவுடன் பட்டானூர் நிலத்தை விற்று அந்த தொகையில் இருந்து விருப்ப ஓய்வு கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்றார். ஏஎஃப்டி மில்லை மீண்டும் நடத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று முதல்வர் உறுதியளித்தார். புதுவையில் தந்தை பெரியார் பிறந்த நாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர் மற்றும் அரசியல் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் தந்தை பெரியாரின் பிறந்த தின விழா புதன்கிழமை காலை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள அவருடைய உருவ சிலைக்கு அரசு சார்பில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக புதுவை மாநில திமுக சார்பில் அதன் அமைப்பாளர் தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ்பி சிவகுமார், சிவா, சுப்பிரமணியன், ராஜாராமன் மற்றும் கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுவை மாநில அதிமுகவினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன், ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர் மற்றும் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து திராவிடர் கழகம், தமிழர் திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், நீதி கட்சியினர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
இதேபோல் அரியாங்குப்பத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் மரியாதை செலுத்தினர். பாம்பு கடிக்கு சிகிச்சை அளிக்கும் மருந்து கிடைப்பதில்லை என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுவை சட்டசபையில் கேள்வி நேரத்தின் போது அதிமுக உறுப்பினர் பெரியசாமி நெட்டப்பாக்கம், சூரமங்கலம், மடுகரை, கரையாம்பத்தூர் போன்ற ஊர்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கு மருந்துகள் வழங்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி, பாம்பு கடி மருந்துகள் வெளியில் கிடைப்பதில்லை என்றாலும் 90 குப்பி மருந்துகள் வாங்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது என்றார். இதேபோல் அதிமுக உறுப்பினர் பாஸ்கர் முதலியார்பேட்டையில் சாலையில் கேபிள் புதைக்க தனியார் நிறுவனம் நகராட்சியிடம் அனுமதி வாங்கியதா என கேள்வி எழுப்பினார். அதற்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், இந்த பிரச்சனையில் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். அப்போது அதிமுக உறுப்பினர்கள் அன்பழகன், பாஸ்கர் ஆகியோர் அரசின் அனுமதி பெறாமல் கேபிள் புதைத்த நிறுவனம் மீது அரசின் நடவடிக்கை என்னவென்று கேள்வி எழுப்பினர். அப்போது குறுக்கிட்ட முதல்வர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சிக்கு சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் பணம் கட்டியிருந்த போதிலும் முறையான அனுமதி பெறவில்லை என்பதால் பணிகளை அரசு நிறுத்தி வைத்துள்ளதென விளக்கமளித்தார். 100 நாள் வேலை திட்டத்தை தொய்வின்றி நடத்த வலியுறுத்தி ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கட்டுமான நிறுவனங்களிடமிருந்து சட்டம் அனுமதித்துள்ள 2% செஸ் வரி வசூலிக்கப்பட வேண்டும். இருசக்கர வண்டி மானியம் ரூபாய் 50,000 வாரிய உறுப்பினர்களுக்கு அளிக்க வேண்டும். மாநிலத்தின் அனைத்து கொம்பியூன் மற்றும் நகராட்சிகளில் தொழிலாளர் தங்கும் இடம் கட்டித்தர வேண்டும். மகப்பேறு உதவித்தொகை ரூபாய் 30,000 உயர்த்தி வழங்க வேண்டும். வீடு கட்டிட மானியம் ரூபாய் 5 லட்சம் வழங்க வேண்டும். கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை திட்டத்தை தொய்வின்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய கட்டுமான தொழிலாளர் சம்மேளன தலைவர் பாலசுப்ரமணியன், AICCTU மாநில செயலாளர் மோதிலால், CBI மாவட்ட செயலாளர் பழனி, ஜனநாயக கட்டுமான தொழிலாளர் சங்க துணைத் தலைவர்கள் அக்பர், சிங்காரவேலு ஆகியோர் கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தின் போது முதல்வருக்கு ஆணையர் வாயிலாக கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்பட்டது. புதுச்சேரி சமூக நீதி பேரவையின் சார்பாக வெங்கடாநகர் 45 அடி சாலையில் உள்ள புதுச்சேரி மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சமூக நீதி பேரவையின் நிறுவனரும் முன்னாள் அமைச்சருமான விஸ்வநாதன் தலைமையேற்றார். பிற சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சமூக நீதி பேரவையின் முன்னணி தலைவர்கள் தனராமன், தாமோதிரன், எல்லை சிவகுமார், கீதநாதன், காசிநாதன், திக தலைவர் வீரமணி, கே சேதுசெல்வம், நாடார் உறவின் முறை பொறுப்பாளர் செண்பகராஜன், டி புஷ்பலிங்கம், ப சுப்பிரமணி ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார்கள். ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சங்கரராமன் கொலை வழக்கில் அரசின் அப்பீல் வாபஸ் பெறப்பட்டதற்கு கண்டனம்.
நரேந்திர மோடி பிறந்த நாளை ஒட்டி மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி சார்பில் மாநில விவசாய அணித்தலைவர் பத்மநாபன் அவர் தலைமையில் இன்று 64வது பிறந்த நாளை கொண்டாடியது. அதனை முன்னிட்டு 1000 மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் சாமிநாதன் ஆகியோர் முன்னிலையில் இவ்விழா கொண்டாடப்பட்டது. விவசாய அணி பொதுச் செயலாளர் சிவன் ஒளி, செயலாளர்கள் VMC ஆறுமுகம், பாரதி மோகன், பொருளாளர் பச்சையப்பா பிள்ளை, மாவட்ட தலைவர் அன்பழகன், பாரதிதாசன், திருவேங்கடம், செமினரை மூர்த்தி, கார்த்திகேயன் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாளை முன்னிட்டு வைத்தியக்குப்பம் செங்கழநீர் அம்மன் ஆலயத்தில் ராஜ்பவன் தொகுதி நகர மாவட்ட செயலாளர் மோகன் கமல் தலைமையில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் வாசன் ஐ கேர் மருத்துவமனை டாக்டர்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்தனர். விஸ்வேஸ்வரன், சண்முகப்பிரியன், தாமோதரன், கேசவலு மற்றும் ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் ஆதி திராவிடர் சமூக நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளை துணை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஏழை ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்த பாலூட்டும் தாய்மார்கள் 9 நபர்களுக்கு தலா ரூபாய் 6000, திருமண உதவித்தொகை 3 நபர்களுக்கு தலா ரூபாய் 25000, தொடர் நோய் சிகிச்சைக்கு 2 நபர்களுக்கு ரூபாய் 20000 மற்றும் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 3 நபர்களுக்கு 2ஆம் தவணையாக ரூபாய் 1 லட்சமாக மொத்தம் ரூபாய் 4,49,000க்கான காசோலையை துணை சபாநாயகரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான செல்வம் வழங்கினார். அவ்வமயம் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், துணை இயக்குனர் ராஜேஸ்வரி, ஆய்வாளர் பழனி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உடனிருந்தனர். நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த 17 பயனாளிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் திருமண உதவி தொகையினை நெட்டப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், துணை இயக்குனர் ராஜேஸ்வரி, நல அதிகாரி எழில்ராஜன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சங்கரராமன் கொலை வழக்கில் அப்பீல் செய்யாமல் விட்டதை கண்டித்து புதுவையில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் அரியாங்குப்பத்தில் இருந்து பெரியார் சிலை நோக்கி பேரணி நடத்தினர். சங்கரராமன் கொலை வழக்கில் காஞ்சி சங்கராச்சாரியார்கள் உட்பட 14 பேர் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் புதுவை அரசு அப்பீல் செய்த நிலையில் மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் இந்த வழக்கில் அப்பீல் தேவையில்லை என கருத்து தெரிவித்ததை தொடர்ந்து புதுவை அரசின் அப்பீல் வாபஸ் பெறப்பட்டது. சங்கரராமன் கொலை வழக்கில் அப்பீல் செய்யாத அரசினை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் அரியாங்குப்பத்தில் இருந்து புதுவைக்கு 2 சக்கர வாகன பேரணி நடத்தினர். வீரமோகன் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் 100கணக்கானோர் கலந்து கொண்டனர். ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி தமிழ் அமைப்புகளின் சார்பில் சென்னையில் தமிழர் பேரணி நடைபெற இருப்பதாக தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பில் தமிழ் அமைப்பின் ஆலோசனை கூட்டம் புதுவையில் நடைபெற்றது. இதில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் வேல்முருகன், திராவிடர் விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் வீரமோகன் உட்பட 21 அமைப்பின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் வேல்முருகன், ஐக்கிய நாடுகள் மன்றத்தில் இலங்கை அதிபர் ராஜபக்சேவை பேச அனுமதிக்க கூடாது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணைய புலனாய்வு குழுவை இங்குள்ள ஈழத் தமிழர்களிடம் விசாரணை நடத்த நடவடிக்கை வேண்டும். சிங்கள படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்துவதுடன் வங்கக்கடலில் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும், இலங்கை தமிழ் அகதிகளுக்கான சிறப்பு முகாம்களை ரத்து செய்துவிட்டு அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும். தமிழக முதல்வரால் நிறைவேற்றப்பட்ட இலங்கை மீதான பொருளாதார தடையை இந்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிற 24ஆம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் இருந்து பேரணி புறப்பட்டு எழும்பூர் மொழிப்போர் தியாகிகள் மாளிகை முடிவடைய உள்ளதென்றும், இதில் 150க்கும் மேற்பட்ட தமிழர் அமைப்புகள் கலந்து கொள்ளவிருப்பதாக கூறினார். இந்த மனுவை ஏற்று புதுச்சேரி அரசு இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பின் சார்பாக புதுச்சேரி அரசை கோருகிறோம். ஆக இந்த பேரணியில் சாதி, மத, கட்சி எல்லைகள், இயக்கங்கள், அமைப்புகள் அனைவற்றையும் கடந்து தமிழர்களாய் ஓரணியில் திரள வேண்டும் என்று கூட்டமைப்பின் சார்பாக வேண்டுகிறோம். இந்த கூட்டமைப்பு தமிழர்களின் நலனுக்காக, உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்களின் உரிமைகளுக்காக, இது தொடர்ந்து மக்களின் பிரச்சனைகளுக்காக போராடும். அதற்கான ஒருங்கிணைப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நாங்கள் செய்திருக்கிறோம்.
என்பதை ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். வன்னியர் சங்க போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு புதுவையில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. வன்னியர் சங்க போராட்டத்தில் உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி புதுவை வன்னியர் சங்க அலுவலகத்தில் புதன்கிழமை நடைபெற்றது. செயலாளர் ஞானசேகரன் வரவேற்புரையாற்ற வேணுகோபால் தலைமை தாங்கினார். பாமக செயலாளர் அனந்தராமன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்ட பின்னர் கருத்தரங்கம், கவியரங்கம் போன்றவை நடைபெற்றன. இதில் வன்னியர் சங்கம் மற்றும் பாமக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்திகள் தொடர்கின்றன. விஸ்வகர்மா ஜெயந்தி விழாவில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. விஸ்வகர்ம முன்னேற்ற கழகம் சார்பில் விஸ்வகர்ம ஜெயந்தி விழா சாரம் அவை திடலில் நடைபெற்றது. தலைவர் எஸ். மூர்த்தி தலைமை தாங்கினார். நிறுவனரும் பொது செயலாளருமாகிய சரவணன் முன்னிலை வகித்தார். பொருளாளர் சேகர், துணைத் தலைவர் ராமலிங்கம் வரவேற்றார். இவ்விழாவில் உலக தொழிற் கடவுளான ஸ்ரீ விஸ்வகர்ம பரபிரம்மத்திற்கு சிறப்பு அபிஷேகங்கள், கலச அபிஷேகங்கள், விஸ்வசாந்தி மகா ஹோமம் நடைபெற்றன. இவ்விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி, உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன், ஜெயபால் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்களும் விஸ்வகர்ம சமுதாய மக்களும் ஆன்மீக பக்தர்களும் கலந்து கொண்டு விஸ்வகர்மா கடவுளை வழிபட்டனர். மதியம் அனைவருக்கும் அன்னதானம் புதுச்சேரி முதல்வர் சார்பில் வழங்கப்பட்டது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் ஏவிஆர் ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசுக்குரிய 50% ஒதுக்கீடு பெற சட்டப்பூர்வ நடவடிக்கை. சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி திட்டவட்டம். பட்டானூர் நிலத்தை விற்பனை செய்த பின்னர் AFT ஊழியர்களுக்கு VRS தொகை. சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி தகவல்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.